இப்ப நம்ம எங்க போயிட்டுருக்கோம்னா, சென்னையிலிருந்து போகும்போது மகாபலிபுரத்துக்கு 5 கிலோமீட்டர் முன்னாடி சலவன்குப்பம்ன்ற பகுதியில தான் சுமார் 2000 வருடங்களுக்கு முன் கட்டப்பட்ட உலகிலேயே மிக தொன்மையான முருகன் கோயில் கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த பகுதிக்கு தான் இப்ப நம்ம போயிட்டுருக்கோம். இந்த கோயில் வந்து 2004ல ஏற்பட்ட மிகப்பெரிய பேரழிவான சுனாமி அப்போ தான் இந்த கோயில் வெளிய தெரிஞ்சிருக்கு. அதுவும் முதல்ல இந்த கோயில் வெளிய தெரியல. ஃபர்ஸ்ட்டு பாறைகள் தான் வெளிய தெரிஞ்சிருக்கு. அந்த பாறைகள்ல எழுதியிருந்த கல்வெட்டுகள வச்சு தான் இங்க ஒரு கோயில் புதைஞ்சிருக்கு அப்படின்றது நம்ம தொல்லியல் துறை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இது அகழ்வாராய்ச்சி பண்ணும்போது தான் இந்த கோயில் 2 காலகட்டங்கள்ல கட்டப்பட்டிருக்கு அப்படின்றதே தெரிய வந்திருக்கு. இந்த கோயிலோட அடிப்பகுதி செங்கற்களால கட்டப்பட்டிருக்கு. இந்த செங்கற்களை ஆராய்ச்சி பண்ணும்போது தான் தெரிய வந்திருக்கு இது 2000 வருஷம் பழமையான கற்கள் அப்படின்னு. காலப்போக்கில் வந்த இயற்கை பேரழிவுகள், கடல் அரிப்புகள் காரணமா இந்த கோயில் சிதிலமடைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் வந்த பல்லவர்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா, இதையே செங்கற்கள் மேல பாறைகளை பயன்படுத்தி புதிய கோயிலை எழுப்பியிருக்காங்க. அதற்கு பிறகுதான் இந்த கோயில் பல்லவர்களும் ராஜராஜ சோழனும் வந்து இந்த கோயிலுக்கு தேவையான பூஜை பொருட்களையும் நிலங்களையும் செல்வங்களையும் வந்து கொடுத்திருக்கிறதா இங்க கிடைக்கிற கல்வெட்டுகள்ல பொறிக்கப்பட்டிருக்கு. இந்த கோயில் முருகன் கோயில் தான் அப்படிங்கிறது அடையாளமா ஒரு கருங்கல்ல செய்யப்பட்ட வேல் ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை வச்சுதான் இந்த கோயில் ஒரு முருகன் கோயில் அப்படிங்கறத அடையாளப்படுத்தியிருக்காங்க. இதுவும் அந்த கல்வெட்டுல பதியப்பட்டிருக்கு. இப்படியெல்லாம் இருந்த கோயில் தான் பல மணல் புயல்கள், சுனாமி போன்ற பேரலையெல்லாம் வந்து இந்த கோயிலை முழுசா மூடி இருக்கு. அதுக்கப்புறம் 2004ல வந்த சுனாமியில தான் இந்த மணல் திட்டு விலகினதுக்கு அப்புறம் இந்த கோயில் உள்ள இருக்குன்றதே வெளியே தெரிஞ்சிருக்கு. ஸோ இப்படி வரலாற்று சிறப்புமிக்க இந்த கட்டடக்கலையை சேதப்படுத்தாம பாதுகாக்க வேண்டியது நம்ம கடமை. அதை செய்வோம், நம்புவோம். எல்லாரும் உள்ள போய் பார்க்குற மாதிரி தான் இருந்தது. இந்த கோயிலுக்குள்ள போற மாதிரி, உள்ள சுத்தி வரா மாதிரிலாம் இருந்தது. ஆனா உள்ள போற மக்கள் வந்து அதை சேதப்படுத்துறதுனாலையும், அதுல வந்து தேவையில்லாத விஷயங்கள்லாம் பண்றதுனாலையும் அது வந்து அழிஞ்சு போகக்கூடிய கட்டாயத்துல வருது அப்படின்றதுனால, மேலும் அதுல ஆராய்ச்சி எல்லாம் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்கிறதுனால அதை வந்து இப்ப தொல்லியல் துறை வந்து உள்ள யாரும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி இதை வந்து முழுசா அவங்க கட்டுப்பாட்டுல கொண்டு வந்துட்டாங்க. அப்படியே இந்த கழுகு பாறையில இந்த கோயிலோட அழகை பாருங்க.